ஒரு போஸ்ட், எப்படி ஒரே ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு ஒரு பாப்புலரான ஆக்டர். ஆனா அந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ லைக்ஸா இவ்வளோ வியூஸா அப்படின்னு பல பேர் ஷாக்ல இருக்கிறாங்க. அவ்வளோ போறதுக்கு அந்த வீடியோல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதான் ஆச்சரியமான விஷயம். ஸோ யாரு போஸ்ட் போட்டா என்ன போஸ்ட் பார்த்துருவோமா? தமிழ் சினிமாவுடைய ஒரு டாப் ஹீரோ அப்படின்னா அது விஜய் தான். காரணம், அவருக்காக அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு, பிசினஸ்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் மக்களுக்காக போறேன் அப்படின்னு படத்தெல்லாம் விட்டுட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பா இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னே சொல்லிட்டாரு. ஸோ ஜனநாயகன் படம் தான் அவருடைய கடைசி படமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் அவர் ரீசெண்டா தன்னுடைய கட்சியுடைய 2வது மாநில மாநாட்டை நடத்தினாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா மதுரையில் 21 அன்னைக்கு நடந்துச்சு. அந்த மாநாடுக்கு மக்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. குறிப்பா பல லட்சம் பேர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் அங்க பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுல முக்கியமா அவர் பேசின பேச்சு இருந்தா கூட ஹைலைட்டா பார்க்கப்பட்ட விஷயம் அப்படின்னா அந்த ரேம்ப் வாக்கு தான். ஃபர்ஸ்ட் மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நடந்தே வந்தாரு, ஓடியே போனாரு. ஆனா இந்த மாநாட்டுல அதுக்கெல்லாம் வழி இல்லாம போச்சு. ஏன்னா அவர் நடக்க ஸ்டார்ட் ஆனோடனே ஃபேன்ஸ் எல்லாம் எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல. ஆனால் அந்த ரேம்புக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவரை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படி போறச்சுல ஒன்று பண்ணுவார், அவருக்கான கட்சி ஷால்வையை நிறைய பேர் எடுத்து வீசுவாங்க. அதில் எடுத்து தலையில மாட்டிட்டு கெத்தா நடந்து போற மாதிரி போவாரு. ஸோ அப்படி அந்த ரேம்ப்ல நடந்துகிட்டு இருக்கும்போது தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு போனை எடுப்பாரு. எடுத்துட்டு என்ன பண்ண போறாரு, எது போன் எடுக்கிறாரு அப்படின்னு பாக்குறப்ப அதை எடுத்து செல்ஃபி எடுப்பாரு. போட்டோவான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது, வீடியோ. கிட்டத்தட்ட மிஞ்சி போனா ஒரு 20 செகண்ட் இருக்குமா. அந்த வீடியோவை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டாரு. விடுவாங்களா ஃபேன்ஸ்? எங்க தளபதி போஸ்ட் போட்டார், நாங்க லைக் போட்டே ஆகுவோம். குறிப்பா நாங்க இந்த வீடியோவை ஒரு 10 வாட்டி இல்ல 15 வாட்டி கூட பார்ப்போம் அப்படின்னு திருப்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பல அக்கௌண்ட்ல இருந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் லைக்ஸ் அந்த போஸ்ட் வாங்கியிருக்கு. 10 மில்லியன்னா 1 கோடி லைக்ஸ் வாங்கியிருக்கு அந்த போஸ்ட். ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. அதாவது இந்த சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்லயே ஒரு போஸ்டுக்கு அதிக லைக்ஸ் வாங்கின பிரபலமா இப்போதைக்கு விஜய் தான் இருக்கிறாரு. காரணம் இந்த போஸ்ட் தான். சரி, ஓகே, லைக்ஸ் மட்டும் தானே கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. லைக்ஸை தாண்டி பல வியூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. குறிப்பா 100 மில்லியன் வியூஸ் இந்த வீடியோ பெற்றிருக்கு. அதன் காரணமாக ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வேணா பாருங்க, இந்த வீடியோ இதோட ஸ்டாப் ஆகாது. 200 மில்லியன் வியூஸ் போனாலும் போக, அதை தாண்டி கூட போகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ். என்ன காரணம்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, சினிமாவில் இருக்கும்போது கூட இவ்வளோ லைக்ஸ் வரல. ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ லைக்ஸ் இவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னா மக்கள் மத்தியில பெருசா இடம் பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஆசையா பயங்கர வைபோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் ஃபேன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.